அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 22, 2026 ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவையுள்ளவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் சற்று ஆழமான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் சில விஷயங்கள் தொடர்பாக மனதில் குழப்பம் ஏற்படலாம். பணத்தை அவசரமாக செலவு செய்யாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் என்பதால் நிதி விஷயத்தில் திட்டமிடுதல் அவசியம். பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் தனுசில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு நல்ல எண்ணம் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை தேடுவீர்கள். தொலைதூர பயணம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்த முடியும். அதிர்ஷ்ட எண் 9, 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது மஞ்சள். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் உறவுகள் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் நிதானமாக பேசினால் உடனடியாக சரியாகிவிடும். தொழில் கூட்டாளிகளுடன் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். பிற்பகலுக்கு பிறகு பணம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தில் ஒருவருடைய உதவி கிடைக்கலாம். சேமிப்பு தொடர்பான நல்ல முடிவு எடுக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தேவையற்ற கடன் அல்லது பெரிய முதலீட்டில் அவசரம் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் காலை நேரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சில வேலைகள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் சிறிது தாமதமாகலாம். இருப்பினும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றியை பெறலாம். உடன் பணிபுரிபவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிற்பகலுக்கு பிறகு வாழ்க்கை துணை, நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய தொழில் தொடர்பு உருவாகும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரலாம். உடல் மற்றும் மனசோர்வை குறைக்க ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது மஞ்சள். கடக ராசியில் பிறந்தவர்கள் காலை நேரத்தில் குழந்தைகள், கல்வி, காதல் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்கள் கவனமாக படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய யோசனைகள் தோன்றும். பிற்பகலுக்கு பிறகு வேலை மற்றும் தொழில் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேல் அதிகாரிகளிடம் உங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வேலை தொடர்பான செய்தி வரலாம். குடும்பத்தில் தேவைகளையும் தொழில் பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்துவது அவசியம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் காலை நேரத்தில் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். வீட்டில் பழுது பராமரிப்பு அல்லது செலவு தொடர்பான விஷயங்கள் வரலாம். பெற்றோரின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. பிற்பகலுக்கு பிறகு மனதில் இருந்த அழுத்தம் குறையும். பயணம், ஆன்மீகம், உயர்கல்வி மற்றும் புதிய அறிவை தேடும் ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் புதிய பாதையை பற்றி யோசிக்கலாம். வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் மூலம் நல்ல தகவல் வரக்கூடும். அதிர்ஷ்டம் உங்கள் முயற்சிக்கு துணையாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தைரியம் செயல்படும் சூழ்நிலை உருவாகும். சகோதரர் மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆதரவு கிடைக்கலாம். சிறிய பயணம் ஏற்படலாம். முக்கியமான தகவல் அல்லது தொலைபேசி செய்தி வரக்கூடும் கிடைக்கக்கூடும். பிற்பகலுக்கு பிறகு வீடு, சொத்து, வாகனம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். வீட்டில் சுபமான நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு வரலாம். சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான முடிவுகளில் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது இளநீலம். துலா ராசியில் பிறந்தவர்கள்
காலை நேரத்தில் பணம் மற்றும் குடும்ப பேச்சுக்களில் நிதானம் அவசியம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஒருவருடைய கருத்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உடனடியாக பதில் கூறாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. பிற்பகலுக்கு பிறகு முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். சகோதரர் அல்லது நண்பர்களின் உதவி கிடைக்கலாம். குறுகிய தூர பயணம் மூலம் ஒரு முக்கியமான வேலை நிறைவேறலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது நீலம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். காலை நேரத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மனதில் பலவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சில விஷயங்கள் குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளை மற்றவர்கள் கவனிக்கும் நாள். பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் தனுசுக்கு செல்வதால் பணம், குடும்பம் மற்றும் வருமானம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. சேமிப்பை அதிகரிக்க நல்ல திட்டம் உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் முக்கியமான மாற்றமாக அமையும். காலை நேரத்தில் சில விஷயங்கள் மனதில் குழப்பம் இருந்தாலும் பிற்பகலுக்கு பிறகு தெளிவு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சியை தொடங்கும் எண்ணம் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக பயணம் தொடர்பான திட்டம் உருவாகலாம். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான புதிய வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கலாம். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. மகர ராசியில் பிறந்தவர்கள். காலை நேரத்தில் செலவு மற்றும் மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களில் பணத்தை செலவு செய்வதை தவிர்க்கவும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் அதிகமாக தலையிடாமல் இருப்பது நல்லது. பிற்பகலுக்கு பிறகு தனிமையில் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை நினைத்து எதிர்கால திட்டங்களை தீட்டுவீர்கள். வெளிநாடு, தொலைதூர பயணம் அல்லது ஆன்மீக தொடர்பான முயற்சிகள் நல்ல பலன் தரலாம். தூக்கம் மற்றும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது சாம்பல் நிறம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். காலை நேரத்தில் நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு உதவி கிடைக்கலாம். வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பான புதிய யோசனை உருவாகும். பிற்பகலுக்கு பிறகு எதிர்கால இலக்குகளை பற்றி தீவிரமாக சிந்திப்பீர்கள். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான புதிய தொடர்புகள் உருவாகலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றும் சூழல் உருவாகும். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது பச்சை. மீன ராசியில் பிறந்தவர்கள். காலை நேரத்தில் தொழில் மற்றும் வேலை தொடர்பான பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகள் அல்லது முக்கிய நபர்களுடன் பேசும்போது நிதானமாக செயல்படுங்கள். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பிற்பகலுக்கு பிறகு நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல நன்மை கிடைக்கலாம். எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் வரக்கூடும். வருமானம் தொடர்பான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது பச்சை. இன்றைய திதி அதிகாலை 2 மணி வரை தசமி, பின் ஏகாதசி. நட்சத்திரம் மதியம் 2 மணி 49 நிமிடம் வரை கேட்டை, பின் மூலம். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடம், மறைவு 6 மணி 29 நிமிடம். ராகு காலம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 47 நிமிடம். யமகண்டம் மதியம் 1 மணி 52 நிமிடம் முதல் 3 மணி 24 நிமிடம். குளிகை காலை 6 மணி 10 நிமிடம் முதல் 7 மணி 43 நிமிடம். நல்ல நேரம் காலை 7 மணி 15 நிமிடம் முதல் 8 மணி 15 நிமிடம். மாலை 5 மணி 15 நிமிடம் முதல் 6 மணி 15 நிமிடம்.
தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.